தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. இவர் சங்கரன் கோவில் நகராட்சி முன்னாள் கவுன்சிலர். அதிமுக சார்பில் நகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார். அதன் பிறகு திமுகவில் சேர்ந்து விட்டார். ஜெயலட்சுமியின் கணவர் சந்திரன் உடல்நல பிரச்சனையால் இறந்து விட்டார். ஜெயலட்சுமியின் மகன் ஜோதி முருகன் அம்மா வழியில் அரசியலில் ஈடுபட்டு வந்தார். சங்கரன் கோவிலில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தினார். ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். நேற்றிரவு 11 மணியளவில் சங்கரன் கோவில் ரயில்வே ஃபீடர் சாலையில் போனில் பேசியபடி நடந்து சென்றார். அப்போது மர்ம நபர்கள் ஜோதி முருகனை பின்தொடர்ந்து வந்து திடீரென சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். ஜோதி முருகனால் தப்பி ஓடக்கூட முடியவில்லை. சில நொடிகளில் வெட்டி தள்ளிவிட்டு ஆசாமிகள் வந்த வழியே தப்பிச் சென்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஜோதி முருகன் இறந்தார். சங்கரன் கோவில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஃபாஸ்ட் ஃபுட் கடை மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக சிலருடன் ஜோதி முருகனுக்கு மோதல் இருந்து வந்தது. இது தொடர்பாக ஜோதி முருகன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அம்மா ஜெயலட்சுமி முன்னாள் கவுன்சிலர் என்பதால் சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவுடன் அரசியல் ரீதியாக நெருக்கமாக உள்ளார். இதனால் ஜோதி முருகன் மீது போலீசார் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் அவர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். கொலைக்கு காரணம் தொழில் போட்டியா அல்லது அரசியல் விவகாரமா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நகரின் மைய பகுதியில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் சங்கரன் கோவில் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஜோதி முருகனின் தாயார் ஜெயலட்சுமி தலைமையில் மக்கள் சங்கரன் கோவிலில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அவனை